உன்னை காந்து அடுதே உறங்காமலே உள்ளங்காடுதே. இன்னைக்கு 500 ரூபாய்க்கு உள்ளக்க ஊத்திருக்கு. மப்படிச்சும் பீரில்லை, கிக்கடிச்சும் பீரில்லை, உலகம் மட்டும் சுத்துது. சுத்துதே சுத்துதே பூமி, அட போதும் சாமி. யாரோ என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் பொறப்பேறது. எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. இங்க ஒரு வீடு தெரியுது, அங்க ஒரு வீடு தெரியுது. அடியே கருப்பாயி கருப்பாயி, பாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. அடியே பாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. ஐயா வெளியில வாரியா, இல்ல வீட்டுக்குள்ள நான் வந்து 2 பூசைய போடவா? அடிய கருப்பாயி வெளியில வாடி. இறமி என் வயிற்றுல உள்ள கொட்டல் பூரா என் வாய் வழிய வந்துரும் போல இருக்கு. அடியே கருப்பாயி கருப்பாயி, அடியே கருப்பாயி, வீட்டுக்குள்ள என்னடி செய்கிற? வெளியில வாடி, எனக்கு வேற இருமல் வதக்கிது. ஒரு 200 ரூபாய் குடுட்டி, ஆஃப் போட்டாத்தே நல்லா இருக்கும். கருப்பாயி பொறுப்பு இல்லடி, வீட்டுக்குள்ள பொறுப்பு தான் இருக்கும். இது நல்ல ஐடியாவால இருக்கு. முன்னாடியே எடுத்துட்டு போய் அந்த பொறுப்பை வித்து குடிச்சிருந்துருக்கலாமா? அடியை கருப்பாய் அழுகதடி, அழுக கூடாது. ஆண்டவன் நம்மளை படைத்திருக்கிறான். அவன் படைத்தவனுக்கு வாயில் இறை போட தெரியாதா? அடியே கருப்பாயி, இந்த வீட்டோட குடும்ப தலைவன் டி, தலைவன். விடுங்கம்மா, ரோட்ல வச்சு ஏமா கத்திக்கிட்டு கிடைக்கீங்க? அடிய அது யாருடி? நான் பெத்த மக பானுவா? பானுமதி, அம்மா பானுமதி, நல்லா இருக்கியம்மா?
அது ரெண்டாவது புள்ள ஆம்பளை பிள்ளையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டாவது பிள்ளையும் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. அதான் மனசு வலிச்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். கவலைப்படாதடி கற்பாகி, நான் பெற்ற 2 ராணிகளுக்கும் அழகான மாப்பிள்ளை தேடி வருவாங்கடி. நகநட்டுலாம் வேணாம் சொல்லி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிருவாங்கடி. நீ ஒன்னும் கவலைப்படாத. அடியோ கருப்பாயி, அந்த கிரவுண்டும் நிலமும் என்னட்டு என்னட்டு அடியா கருப்பாயி, அப்போது இருந்து தொண்டையை கவுதுடி. ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுடி. ஒரு ஆஃப் அடிச்சா தான் அந்த இருமல் அடங்கும். ஏய் கருப்பாயி, மூஞ்சில பேக்க சுத்தி போட்டுட்டா போற. ஒருவேளை பேக்ல 200 ரூபாய் வச்சிருப்பாளோ? ஏப்பா இப்படி பண்றீங்க? மடி பானே பானே, என் செல்ல மகளே, செல்ல மகளே. நாங்க சின்ன பிள்ளைய இருக்கும் போதுதான் நீங்க குடிச்சிட்டு வந்து அம்மாவை திட்டுவீங்க, அடிப்பீங்க, காசு கேட்டு இம்சை பண்ணுவீங்க. ஆனா நாங்க வளர்ந்த பின்னாடியே நீங்க இப்படியே இருக்கீங்களப்பா, மாற மாட்டீங்களா? அம்மாடி பானே பானே, அழுகக்கூடாது, அழுகக்கூடாது. அப்பா இருக்கிற வரைக்கும் நீ அழுகவே கூடாது. 2 மகள்களையும் எப்படி கரையேற்றலாம், நல்ல லக்கில் கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்றதுக்கு தாமா வாயில ஊத்திக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உங்களுக்காகத்தாமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா, சின்ன பிள்ளைல சொன்ன மாதிரி கதையை இப்பயும் என்கிட்ட சொல்லாதீப்பா. நான் 12வது படிக்கிறேன், எனக்கு எல்லா விவரமும் தெரியும். அம்மா பாத்தியம்மா, உன்னை அப்பா 12வது வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் பொண்ணு பானுமதி 12வது படிக்குது, நல்ல புள்ள. பானு, அழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, வீட்டுக்குள்ள போமா. உனக்கு அப்பா நைட்டு பரோட்டாவும் கொத்து கறியும் வாங்கித்தாரு, சாப்பிடு. ஹலோ அஜய். சொல்லு சிவா. டேய் அஜய், முக்கியமான விஷயம்டா, கவனமா கேளு. நாளைக்கு பிரியாவை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கடா. அதோட இன்னைக்கு நைட்டு 3 மணிக்கே கிளம்பி வர சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில கோயில வச்சு கல்யாணம் பண்ற மாதிரி பிளானுடா. ஓ அப்படியா சிவா? இங்க பாரு அஜய், நான் வீட்டை விட்டு வெளியில வர முடியாது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நீ தான் வாங்கணும். மாலை, தாலி, எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டு வந்துடுற அஜய். உனக்கு ஜிபேல காசு ஏத்தி விட்டுறேன் அஜய். இருக்கட்டும் சிவா, நான் எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சுறேன், நீ கவலைப்படாம இரு. கல்யாணத்துக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் அனைத்தையும் நான் பாத்துக்கிறேன் சிவா. அஜய், நீ இருக்கிற தைரியத்துலதான் இருக்கேன் அஜய். ஒரு சிவா, நான் இருக்கேன். இங்க பாரு சிவா, கரெக்டா 8 மணிக்கு பிரியா சிஸ்டரை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துரு. மித்த வேலையை அங்க பாத்துக்கலாம். ஓகே அஜய். சரி சிவா, நான் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பாக்குறேன். ஓகே அஜய், எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. ஓகே ஓகே. அஜய்கிட்ட ஒரு வழியா எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு, அவன் கரெக்டா பாத்துக்கிடுவான். எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அத்தையும் அத்தை பொண்ணையும் ஊர்ல இருந்து வர வச்சிருக்காங்க. என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. பிரியா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா, அவளை என்னைக்குமே நான் ஏமாத்த மாட்டேன். நாளைக்கு காலையில இருந்து பிரியா என் பொண்டாட்டி.
ஹார்ட் பீட் ரொம்ப வேகமால அடிக்குது. ஆ, அத்தா ஆ, விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே இரவு பகலாகி இதயம் பிரியா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா என்னாச்சு? அத்தா கால் ஸ்லிப் ஆயிருச்சு அத்தா. ஓகே ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல ஐசு, ஒண்ணும் இல்ல.